வாங்குற காசு இந்த இதுகிட்ட 100 200 நம்ம யூஸா வந்தது நம்ம தீங்கிறது நம்ம உடம்புல திருப்தியா இருக்கு. பாண்டியனே பாண்டியனே நண்டு கிளவுனே எந்த 2 கிலோ இருக்குடா. விட்டச்சா 500 ரூபாய் ஆத்தாடி தெக்க 350 ரூபா முதல். நேற்று ஒரு வெள்ளிக்கிழமை போனேன். பீஸ் போட்டேன் தெக்க 350 ரூபா. இதோட பொடி கவுண்டு முடியல இருக்கா. தொழிலாளம் ஒன்றும் கூட கிடையாதுடா. வாங்கிட்டு ஓடுங்க. ஆர்டர் எடுக்கணும். ஹாய் மக்களே, தம்பி ஒருத்தவர் கடலில் விட்ட மீன் கூட்டை எடுத்துட்டு அப்படியே வத்தையில் தாங்கி வந்துருந்தாப்புல. அந்த கூண்டில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். வாங்க அந்த கூண்டில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். இதில் ஒரு சுவையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த சுவையான இந்த நண்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கூண்டில் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு எம்டி கூண்டை காட்டுறான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன் நானுமே அப்படித்தான் நினச்சேன். ஆனால் உள்ளக்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை பாருங்க, பார்த்தா மட்டும்தான் தெரியும். உயிரை காப்பாத்திக்கிற என்ன ஓட்டம் ஓடுங்க பாருங்க. ஓரா கீழே வந்துருச்சு, ஓரா உள்ள போச்சு, போயிட்டான் சின்ன ஓரா. அதுல இதுதான் நம்ம ஏரியால நொண்டி பண்ணி சொல்லுவோம். சாப்பிட சுவையானது, ஆனா கடிச்சுன்னா அப்படிதான் இருக்கு. அது வேண்டா தொக்காவா அழகான உயிரை காப்பாத்திக்கிற எப்படி கொடுத்தானு. விடா 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 கூட கொடு, உனக்கு வேணாமா? மக்களே, இதோட ஹாய் மக்களே, இந்த கடல் ரகம் இன்னைக்கு நம்ம மண்டபம் மீன் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வந்துருந்துச்சு. இன்னைக்கு மண்டபம் மீன் மார்க்கெட்டில் மீன்களை தவிர்த்து ஒரு அழகான கடல் ரகம் விற்பனைக்கு வந்துருந்து. அது 1 கிலோவுக்கு 3500 ரூபாய்க்கு உள்ள போகக்கூடிய செம்பாறை நண்டுன்னு சொல்கிற
நண்டு தான் இன்னைக்கு விலை வந்துருச்சு. அது ஏன் என்ன ரீசன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மண்டபம் மீன் மார்க்கெட்டு செவ்வாய்க்கிழமை நல்லா கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. காக்கா விலை மீன், நல்ல தரமான விலை மீன் பயங்கரமாக வச்சுருக்குள்ள. ஒரு கிலோ 200 சொன்னாங்க. அதையும் தாண்டி கிலோ 3000 ரூபாய்க்கு விற்றாலும் எப்படி இதை மார்க்கெட்டில் போட்டால் வாங்குவான்னு கேட்காதீங்க. இது தோக்கா நண்டு, அதாவது வாட்டர் நண்டு சொல்லுவோம். வாட்டர் நண்டுனா விலையே போகாது. ஒரு கிலோ 200 300 கொடுத்து தான் வாங்குவாங்க. இது 1 கிலோக்கு மேலே இருந்ததுனால ஒரு 300 வாக்கில் இருந்துச்சு. பாருங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செம்பாறை நண்டு, இப்போ இல்லை களி நண்டுன்னு சொல்லுவோம். எங்கள் பகுதிகளில் செம்பாறை நண்டு தான். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செம்பாறை நண்டு 200 300 கிடச்சுன்னா அதை வாங்கி தின்ட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, கரெக்டாக ஒரு 1 கிலோ சைஸில் இருக்குங்க. ஆனால் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகி தோக்காவாயிருச்சு. தோக்காவாச்சுன்னா அந்த ஓடை கலட்டினா ஒரு மாதிரியா மென்மையான ஓடுகள் இருக்குங்களா, அமுங்கன்னா உள்ள அமுங்க. இப்படியான நண்டுகள் வந்து விலைக்கு போகாது, எக்ஸ்போர்ட்டும் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது இது இறந்தும் போயிடுச்சு. நண்டுகளை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருந்தால் தான் நண்டுகளுக்கு மதிப்பு அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இதுதான் கடலோட பச்சை அரங்க. ஒரு கிலோ 3500 ரூபா. உங்கள் ஊரில் என்ன ரேட் போதும்? ஹாய் மக்களே, நாங்கள் மங்களூரில் மீன் பிடிச்சிருக்கையில் நாங்கள் பார்த்த ஒரு காட்சி எங்களை பிரமிக்க வச்சிருச்சு. அடா ஆமாங்க, இந்தியாவோட பீஸ்டான விமானந்தாங்கி போர்க்கப்பல் தான் எங்களை கடந்து போச்சு. அதோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், பக்கத்தில் போகவே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அதோட பிரம்மாண்டமான தோற்றம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வச்சுருவேன். பார்த்தீங்களா, இது இந்தியாவோட பீஸ்ட் அரக்கத்தனமான விமானந்தாங்கி கப்பலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது மங்களூரில் ஆழ்கடலில் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோன்னு எங்களுக்கு கடந்து போய்க்கு இருந்துச்சு. நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஒரு விமானம் தரையிறங்குச்சு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். விமானந்தாங்கி போர்க்கப்பல்கள் பாருங்கள், விமானந்தாங்கி போர்க்கப்பலில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் முறையாக நேரடியாக பார்க்குறோம். அப்படியேங்கப்பா, அலைகளை கிளிஸ்டர் போகிறத போக்க பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சு. கடல் அமைதியான கடலில் ஆர்ப்பரித்து போகக்கூடிய நம்ம இந்தியாவோட பெருமைமிகு விமானந்தாங்கி போர்க்கப்பலை அப்படியே பாருங்க. அந்த போர்க்கப்பல் நடுவே விமானம் ஸ்பீடாக தரைங்கிறது நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதான் எவ்வளோ அழகாக இறங்கி போதும் பாருங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம், நான் இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம். நீங்கள் இது மாதிரி போர்க்கப்பலை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, பிரிடேட்டர் படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க எங்களுக்கு. இந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது. அப்படியே எங்கள் அப்பா நினச்சி கூட பார்க்க முடியலங்க. அதோட தோற்றம், அதோட கம்பீரம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்தியாவோட பெருமைமிகு பீஸ்ட்டு விமானந்தாங்கி போர்க்கப்பல் கடந்து செல்கிற அழகு கொள்ளை அழகு தான். இது மங்களூரில் ஆளுகளில் மீன் பிடிச்சிக்கிறதுல எடுத்தது பாருங்கள். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.